அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் லக்னத்திற்கு 19 வருட சனி தசை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் நீங்க மிதுன லக்னமாக இருந்து வேற எந்த ராசியா இருந்தாலையும் உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். சப்போஸ் மிதுன ராசி மிதுன லக்னமாகவும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 100% சூட்டபிளா இருக்கும். நீங்க மிதுன ராசியா மட்டும் இருக்கிறீங்க ஆனா லக்னம் வேறவா இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு 50% அளவுக்கு சூட்டபிளா இருக்கும். இப்போ இந்த தசாபுக்தி விவரங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல நமக்கு நடப்பு தசாபுக்தி ஒரு நன்மையாக இருக்கும் பட்சத்துல கோச்சார கிரகங்கள், கோச்சாரத்துல வரக்கூடிய 7.5 சனி, அஷ்டமத்து சனி அல்லது கண்டக சனி அல்லது அர்த்தாஷ்டம சனி எது வந்தாலையும் அதனால பெரிதாக பாதிக்கப்பட மாட்டோம். ஆஸ் யூஷுவல் லைஃப் நமக்கு வந்து பெருசா ஃபால் டவுன் ஆகாது, மேக்சிமம் கிராஜுவலா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆனா தசாபுக்தி சரியில்லை அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வரக்கூடிய இந்த 7.5 சனி காலகட்டம்லாம் கடுமையான பாதிப்பை கொடுக்கும். இப்ப முக்கியமா இப்ப சனி தசை அப்படின்னாவே கொஞ்சம் பயம் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அந்த சனி தசை வந்தா என்ன பண்றது, அல்லது அது எப்படிப்பட்ட பாதிப்பு கொடுக்குமா, நன்மையை கொடுக்குமா மிதுன லக்னத்திற்கு என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ சனி தசைக்கு முன்னாடி குரு தசை ஒரு 16 வருஷம். இந்த 16 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக நல்லாவே டெவலப் ஆயிருப்பீங்க. ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனா தொழில்ல ஒரு உயர் பதவி போறது, நல்ல வருமானம் வாங்குறது, நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்கும். காரு பங்களா அல்லது வீடு அமைப்புக்கெல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டுடும். இந்த குரு தசை மேக்சிமம் ஓரளவுக்கு உங்களுக்கு மிதுன லக்னத்திற்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா மிதுன லக்னத்துக்கு 7 குடியவனாகவும் 10 குடியவனாகவும் வராது. உயிர் காரகத்துவத்தை கெடுத்து பொருளாதார காரகத்துவத்தை மேம்படுத்தும். அந்த வகையில பணம் வரும், முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். ஆனா கணவன் மனைவி உறவு நிலை, குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த குரு தசையில. இந்த குரு தசையில பொருளாதார ரீதியாக ஓகே பெட்டர். இந்த சனி தசை எப்படி அப்படின்னாக்க இந்த சனி தசை வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே மிதுன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க சனி தசை வரும்போது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த பிசினஸ்ல நஷ்டங்கள், கஷ்டங்கள் அல்லது அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலைக்கு போற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும் சில பேருக்கெல்லாம். அதே போல வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச வேலையை விட தகுதிக்கு குறைவான வேலை போய் செய்யக்கூடிய சூழ்நிலை, அதனால வேலைக்கே போக இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். இந்த சனி தசை எடுத்த உடனே கஷ்டத்தை கொடுக்குது, ஏன் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மிதுன லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாகவும் வராரு, பாக்கியாதிபதியாகவும் வராரு. அப்போ இந்த சனி தசை பாத்தீங்கன்னாக்க மிதுன லக்னத்திற்கு ஒரு 9.5 வருஷம் வந்து கஷ்டத்தையும் 9.5 வருஷம் வந்து லாபத்தையும் அதாவது முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து மிதுன லக்னமாக இருக்கீங்க, எந்த ராசியா இருந்தாலையும் உங்களுக்கு சனி தசையில முதல் பகுதி கஷ்டம் தான். அதுவும் சனி தசை சனி புக்தினா கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ இந்த சனி தசை சனி புக்தி காலகட்டத்துல திடீர்னு பண நஷ்டம், வேலையில இடமாற்றம், நம்பியவர்களால் ஏமாற்றப்படுறது, லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டமாகி கடன் பிரச்சனையில இருக்கிறது, கையிருப்பு கரைஞ்சி போறது, நெருங்கிய உறவு பிரிஞ்சு போறது, விலகி போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சனி தசை சனி புக்தி காலகட்டத்துல ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏற்பட்டுடுமான்னா உங்க ஜாதகத்துல சனி இருக்கும் நிலையை பொறுத்தும் அது கொஞ்சம் அதிகமாகவும் குறைவாக இருக்கும். இதுதான் முக்கியம். ரொம்ப சனி வந்து சுபத்துவமாக இருக்கு உங்க ஜாதகத்துலன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமையும் போகும். ஆனா ஒரு இடமாற்றம்ன்றது கண்டிப்பாக உண்டு வேலையில. அந்த இடமாற்றம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடோட தான் இருக்கும். யாருக்குமே பெருசா நன்மையும் கொடுக்கறது இல்லை, ஆனா தீமையை மட்டும் கொஞ்சம் செய்யும். அது வந்து ஒரு வகையில நல்லதுதான். எந்த ஒரு தசையுமே பாத்தீங்கன்னா முழுமையான வருடங்கள் முழுக்குமே ஒரு மோசமான தசைன்னா கூட அந்த முழுமையா மோசமான விஷயத்தையே கொடுத்துறாது. இப்ப சனி தசை சரியில்லை அப்படின்னா கூட 19 வருஷமா ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டார். கண்டிப்பா அதுல வந்து ஆறுதலாக ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அது மாதிரி சனி தசை ஒரு நல்ல பொசிஷன்ல உங்க ஜாதகத்துல இருந்து சனி தசை நடக்குதுன்னா கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். சனி கெட்டு இருந்து உங்க ஜாதகத்துல தசை நடக்குதுன்னாக்க அது ஆரம்பத்துல கஷ்டத்தையும் பிற்பகுதியில முடியும் போது சில நன்மைகளையும் கொடுத்துட்டு முடியும். மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க சனி தசை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றதுதான் முதல் பகுதியில. இப்ப இந்த சனி தசை எந்தெந்த இடங்கள்ல இருந்தாக எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அது வந்து
நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க ஜாதகத்துல சனி மிதுனத்திலேயே இருக்குன்னு வச்சுங்களேன். சனி மிதுனத்திலேயே இருந்து சுப கிரகத்தோட கூட்டு சேர்க்கை இருக்கு அப்படின்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கறதுல கவனமா இருக்கணும். உடல்நல விஷயத்துல கவனமா இருக்கணும். யாருக்காவது தவறான ராங் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சனி லக்னத்திலே இருக்கும்போது ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்தும். முயற்சி செய்யாத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும். ஒரு வேதாந்தங்களா நம்மளை பேச வைக்கும். அதனால ஃபோர்ஸா இறங்கி செயல்படவே வைக்காது. ஸோ சனி லக்னத்திலே இருந்து சப்போஸ் உங்களுக்கு சனி தசை வருதுன்னாக, மேலும் இந்த சனி வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ மிருகசிரீச நட்சத்திரத்துல இருக்குன்னாக்க 6 குடிவன் 11ஆம் அதிபதியோட செவ்வாய் சாரத்துல சனி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது உங்களுக்கு அந்த தசை வந்து மேக்சிமம் உடல்நல தொந்தரவு, பிரச்சனை, 2ஆம் தாரத்தை ஏற்படுத்துறது இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுடும். ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை எல்லாம் உருவாக்கும். அதே போல ராகு சாரத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துல இந்த சனி உட்காந்து லக்னத்துல இருக்குன்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு வந்து வெளியூர் பயணம், வெளிநாட்டுல போய் வாழ்றது, ஒரு அலைச்சல் பயணம், பணம் விரயமாகிறது, கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறது, கூட்டு தொழில நஷ்டமாகிறது போன்றவங்க ஏற்படும். அதே புனர்பூச நட்சத்திரத்துல உட்காந்து சனி உட்காந்து இருக்குன்னா புதிய தொழில ஆரம்பிக்கிறது, அது வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுல டெவலப் ஆயிடுவீங்க. அப்போ இந்த சனி வந்து புனர்பூச நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்குன்னாக மேக்சிமம் உச்சபட்ச பாகையில் இருக்கும். இந்த சனி 23 டிகிரிலயாவது இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் அது நன்மைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அது தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்றேன் நான். இப்போ இந்த சனி வந்து மிதுனத்துல இருந்தா இந்த மாதிரி பலன். அதே போல கடகத்துல இருக்கு அப்படின்னாக்க, கடகத்துல இருந்து உங்க ஜாதகத்துல கடகத்துல 2ஆம் இடத்திலேயே சனி இருக்குன்னாக்க, பூசம் நட்சத்திரத்திலேயே உட்காந்து சுயசாரம் இருக்கு அப்படின்னாக்க, இந்த சனி வந்து 8ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில உங்களுக்கு வந்து கடினமா உழைக்கிற மாதிரி இருக்கும். எங்க ஒர்க் பண்ணாலே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனா ரெகக்னிஷன் கிடைக்காத மாதிரியே இருக்கும். வேலையில இடமாற்றங்கள் ஏற்படும், ஊர் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், கடன் தொல்லை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துலலாம். அதே போல வருமானம் வர்றது கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும், வர்ற பணம் நிறைய செலவாயிடும், குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆயில்ய நட்சத்திர சாரத்தில் இருக்கு, புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த சனி தசை ஒரு உயர்வான இடத்தை கொடுக்கும், தொழில் ரீதியாக உயர்வான இடத்தை கொடுக்கும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலாம் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் வரும். ஆனா வாக்குறுதியில காப்பாற்ற முடியாத சூழ்நிலை சில நேரங்கள்ல ஏற்படும். வாக்குறுதிகளை கொடுக்காம இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது காப்பாற்ற முடியாது. அப்ப பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உங்க மேல ஒரு இமேஜ் வந்துடும். சோ அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். 3ஆம் பாவகத்துல சனி இருக்குன்னாக்க, இந்த இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரமாக வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்துல சனி இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு ஊர் மாற்றம் ஏற்படும், வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை, அங்க போய் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கள் நீங்கி பூர்வீக சொத்து கிடைக்கும். தந்தையால ஆதாயங்கள் ஏற்படும். ஆனா வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் வாழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அங்க போய் இருக்காத வெளியில போய் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். மேலும் இந்த சனி பகவான் மகம் நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னாக்க, கேதுவோட நட்சத்திர சாரத்துல உட்கார்ந்து இருக்குன்னா நிறைய முயற்சி செய்யணும், அலைச்சலாவே இருக்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடையா இருக்கும். அதே போல ஒரு டிப்ரெஷனா மைண்ட் இருக்கும். அதே போல இந்த கேது சாரத்துல உட்காரும் போது உங்களுடைய புகழ் மங்கும், அல்லது சில நண்பர்கள் சிலரால் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சோ கேது சாரத்துல சனி உட்கார்ந்து இருந்து பகை வீடுதான் இங்க. ஆனா கேது சாரத்துல இருக்கும் போது உங்களுக்கு பெருசா நன்மைகளை கொடுக்கறதுல, சொத்து சம்பந்தமான வழக்கு போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்திலேயே ஏற்பட்டுடும். வழக்கு வம்பு பிரச்சனையும் வரும். உத்திரம் 1ஆம் பாகத்துல இருந்தாலும் உச்சபட்ச பாகை சூரியனோட நட்சத்திர சாரத்துல இருக்கு. அப்போ அரசு ரீதியான ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு, அரசியல்ல ஜொலிக்கிறது, ஒரு புகழ் அடைகிறது, திடீர்னு ஃபேம், நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறது, பூர்வீக சொத்துல இருந்து ஆதாயம் பெறுறது, தந்தையால் ஆதாயம் பெறுறது. அதே போல இந்த நேரத்திலையும் பயணங்கள் பலன் தரும். அது வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தாலே நல்லதுதான். உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடமாக வரக்கூடிய கன்னியில சனி இருந்தாக இந்த இடத்துல நட்பு ஸ்தானம் தான். ஆனாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க உத்திரம் நட்சத்திரத்துல இருந்தா பாசிட்டிவ் தான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அவங்களுக்கு மேக்சிமம் வெளியூர் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல தொழில்ல வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சனி தசை காலகட்டத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சில பேர் சொந்த தொழில ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அல்லது இருதாரம் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஃபேமிலி லைஃப் விஷயமா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். அதே போல இந்த சனி வந்து இங்க சித்திரை நட்சத்திரத்துல இருந்தாக கடுமையான சச்சரவுகள், வாழ்க்கை துணைவருடைய உறவு வகைகள்,
தாய்வழி உறவு வகையில சச்சரவுகள், பிரச்சனை, உங்களுக்கு உடல்நலத்துல தொந்தரவு, பிரச்சனைகள். அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது வழக்கு, பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வரும். சோ சனி வந்து கண்ணியில இருந்தா கூட சித்திரை நட்சத்திரத்தில் இல்லாம இருக்கிறது நல்லது. வேற ஊர்ல போய் பொழைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுடும். அதே 5ஆம் இடத்துல சனி இருக்கு, லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்பது துலாம். இந்த துலாம்ல சனி இருக்குன்னாக்க இந்த இடத்துல வந்து சுவாதி நட்சத்திர சாரத்துல சனி இருந்தாக ராகு சாரத்துல மேக்சிமம் உங்களுக்கு அலை விட்டுட்டே இருக்கும். பிள்ளைகள் வகையில ஒரு மன வருத்தம் இதெல்லாமே இருக்கும். இந்த இடத்துல உச்ச சனி, சனி உச்சமாகும் போது மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த 8 பலனை வந்து அதிகமாகவே செய்யும். இடமாற்றம், அலைச்சல், கடன் தொல்லை, அதே போல உடல்நல தொந்தரவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தம், செலவுகள் இப்படி இல்லாமும் இருக்கும். அதே சனி பகவானை பொறுத்தவரை இங்கேயே சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ் தான், அதாவது பாதிப்புகள் இருக்கும், பண வருமானத்துல பிரச்சனைகளும் இருக்கும். அதே போல இந்த சனி சித்திரையில இருக்கும் போது கடனை அடைக்கிறது, கடன் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ஏற்படும். இதே சனி வந்து இங்க விசாக நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னாக்க கஷ்டப்பட்டு புதிய தொழிலை ஆரம்பிச்சு அதுல டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். சோ விசாக நட்சத்திரத்துல சனி இருந்தா பெட்டராகவே இருக்கும். கொஞ்சம் இந்த உச்ச சனி வக்கரம் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், சப்போஸ் வக்கர கிரகமா இருக்கு அப்படின்னாலையும் அந்த சனி திசை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னாக்க, அதாவது விருச்சகத்துல சனி இருந்தா பகை, விருச்சக ராசியில சனி இருக்கு, விசாகத்துல இருக்குன்னாக்க கொஞ்சம் நன்மைகளை கொடுக்கும், வேலை கிடைக்கும். ஆனா எதிரி தொல்லைகள், கடன் வாங்கி சொத்து வாங்குறது, கடன் இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்படுறது, உடல்நல தொந்தரவுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளும் நிறையவே இருக்கும் இந்த காலகட்டத்தில். மேலும் இந்த சனியை பொறுத்தவரையிலும் அதே இங்க வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கு, புதனோட நட்சத்திர சாரத்தில் இருக்குனாலையும் சில நண்பர்கள் கூட்டு தொழில் செய்றீங்கன்னாக்க நண்பர்களோட சேர்ந்து அது நஷ்டத்தை கொடுக்கும். சில பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் நீங்களே இண்டிவிஜுவலா செய்யற மாதிரி வரும். 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கடன், நோய், எதிரிகள் எல்லாம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, அதை எதிர்த்துக்கிட்டே இருப்பீங்க, அதுல ஃபைனலா உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். இது வந்து அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தாலுமே சனி வந்து உங்க ஜாதகத்துல அனுஷ நட்சத்திரத்துல 6ஆம் இடத்துல இருக்குன்னாலையும் சுயசாரத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த 8ஆம் பாவகத்தோட பலனை எல்லாம் கண்டிப்பாக செய்யும். அதாவது கடன் வாங்குறது, கடன் பிரச்சனையில தத்தளிக்கிறது, அதே போல அவமானம், பழிச்சொல்லுக்கு ஆளாகிறது, இடமாற்றம் ஆகிறது, ஊர் விட்டு ஊர் போய் பழைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். வருமானத்துல ஒரு ஏற்றத்தாழ்வோடு இருக்கிற மாதிரி இருக்கும் சுயசாரத்துல இருக்கும்போது. இதே சனி 7ஆம் இடத்துல இருக்கு, மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது தனுசு. இந்த தனுசுல சனி இருக்குன்னாக்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படும் இந்த சனி திசை காலகட்டத்துல. சில பேருக்கு மறுதாரம் கூட ஏற்படும். சில பேருக்கு வந்து தற்காலிகமாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை சனி புக்தி வரலுமே இருக்கும், ஒரு 3 வருஷம் வரலுமே இருக்கும். இந்த சனி வந்து இந்த இடத்துல பூராட நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னாக்க வேற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படலாம், அல்லது வேற கிரகங்களையும் பார்க்கும்போது கலசர தோஷம் இருக்குன்னாக்க இருதாரத்தை ஏற்படுத்தும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கும்போது சனி இங்க மூலம் நட்சத்திரத்தில் இருக்குன்னாக்க வேலை தொழில் ரீதியாக நிறைய கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சரியான வேலை இல்லாம சூழ்நிலை வரும், அல்லது சரியான தொழில் அமையாம பண வருமானத்துக்கு பிரச்சனைகளுக்குரியதாக இருக்கும். நம்பியவர்களை ஏமாற்றக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், சச்சரவுகள் இருக்கும், வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த இடத்துல சனி இருந்தாலும் பிரச்சனை தான். ஆனா வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்டும் சில பேருக்கு ஏற்படும். அதே இந்த சனி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து வர்க்கோத்தம் ஆகுதுன்னாக்க வாழ்க்கை துணைவரால் சப்போர்ட் கிடைக்கும், வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் வரும். ஃபேமிலி லைஃப்ல ஏதோ அட்ஜஸ்டபிளா ஓடிக்கிட்டாக்க ஒன்னும் பிரச்சனை வராது. ஆனா ஒரு தற்காலிக பிரிவு வரும். இதே சனி பகவான் 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னாக்க லக்னத்துக்கு 8ஆம் இடத்திலே சனி ஆட்சி பெற்று சுப பார்வைகள். இப்போ நான் சொன்ன இடத்துல இருக்கக்கூடிய, இப்போ உதாரணமா சனி விருச்சகத்திலே இருந்து கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும்னு சொல்றேன். அதுக்கு ஒரு சுப பார்வை இருக்குன்னு வச்சுக்க, குரு பார்வை இருந்தாக்க அது விதிவிலக்குகள் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு கஷ்டத்தை வந்தாலே அதுல இருந்து லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்துடும். ஒரு எதிரியால கூட உங்களுக்கு லாபம் வரும். அவங்க பிரச்சனை உருவாக்குனா அந்த பிரச்சனையில இருந்தே உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகும். அந்த மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சுபத்துவமாக இருக்கும் பட்சத்துல ஓரளவுக்கு வெளிநாட்டுல பழைக்கிறது, பிஆர் வாங்கி வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா தனித்து ஆட்சி பெற்று இருக்கு, குரு பார்வையே இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு கஷ்டம்தான். அந்த இடத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்கு அப்படின்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும், பெண்கள் மூலம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும்னு அர்த்தம். சனி சுக்கிரன் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்குன்னா, சனி மட்டும் ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னாக்க அந்த தசை வந்து பாதி தசை வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றது நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மகரத்துல சனி, அவிட்டத்து நட்சத்திரத்துல சனி இருக்குனாக்க கடன் பிரச்சனை, எதிரி தொல்லைகள்,
அதே போல மறுமணம் ஆகிறது போன்றவையும் இந்த 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஏற்படும். இப்போ இந்த 8ஆம் பாவகத்துல சனி இருந்து அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கு, அல்லது உத்திராடத்துல இருக்கு, அல்லது திருவோணத்துல இருந்தாலையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உறவு நிலை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்கும். அதே போல நெருங்கியவரை பிரியக்கூடிய சூழ்நிலை, தந்தைக்கு பாதிப்பு, தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். அதே 9ஆம் பாவகத்துல சனி மூலத்திரிகோண வீட்டுல ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னாக்க, கும்பத்துல சனி இருக்கு அப்படின்னாக்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறது, தொலைதூரத்துல போய் வாழ்றது, சில பாக்கியங்கள் வந்து கைகூடுறதுல தடைகள் ஏற்பட்டுதான் கிடைக்கும். சுப பார்வை இருந்தா அது பாசிட்டிவா இருக்கும். அப்படி இல்லைனாக குறிப்பா அந்த 9ல சனி இருக்கும் போது கடன் இருக்கும், சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகள்லாம் வரும், சகோதர வழி உடன்பாடுகள்லாம் சரியா இருக்காது. ஈவன் 8ல சனி இருந்தாலையும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையவே இருக்கும். அதே போலதான் 9ஆம் பாவகத்துல சனி இருந்தாலும் சொத்து பிரச்சனைகள்லாம் நிறையவே இருக்கும். அதே போல முயற்சி தடைகள் நிறையவே இருக்கும். சோ அந்த மாதிரி முயற்சி தடைகள்லாம் தாண்டி தான் சக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். முதல் பகுதி தசை வந்து கொஞ்சம் கஷ்டத்தையே கொடுக்கும். அதே போல பிற்பகுதி தசை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அவர்களுக்கு சொத்து வாங்கிடுவாங்க, பூர்வீக சொத்துல பிரச்சனைனால அது கிடைச்சிரும். நிறைய முன்னேற்றங்கள்லாம் நிறையவே உண்டு. 9ல சனி இருந்து சுபர் பார்வை இருந்துருச்சுன்னா பிற்பகுதியில நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்துரும். சனி கொடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு 9 வருஷத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 9 வருஷம் நல்ல டாப் லெவலுக்கு உண்மையை விட்டுரும். எந்த அளவுக்கு சனி தசையில வந்து ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாரோ அந்த அளவுக்கு பிற்பகுதியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். அதே 10ஆம் இடத்துல சனி இருக்கு, மீனத்துல சனி இருக்கு அப்படின்னாக்க மேக்சிமம் சொந்தமா ஏதாவது தொழில் செய்யலாம்னு நினைப்பாங்க. இந்த சனி தசை வரும்போது தொழில் செஞ்சாலே சக்சஸ் வருமானா எடுத்த உடனே கடன் தான் வரும். ஆனா சனிக்கு ஒரு சுப பார்வை இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக பிற்பகுதியில நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் சனி வந்து 10ல இருக்கிறது ஒரு பாதியாவது இருக்கிறது நல்லதுதான். கடுமையா உழைப்பாங்க, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையில ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும், வேலையும் கிடைச்சிட்டு இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த இடத்துல சனி கேது இணைவெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னேறதுல தடங்கள் ஏற்பட்டுடும். அதாவது கடுமையா உழைக்கணும், அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்காம தவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், சுகம் கெடும், அலைச்சலாவே இருக்கும் லைஃப். அதே சனி மட்டும் இங்க இருந்து குரு பார்வையில் இருக்குன்னாக்க புதிய தொழிலை கையில் எடுத்து நல்ல டெவலப்மெண்ட்டும் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு. சனி தசையோட புதன் புத்திலிருந்தே அது பாசிட்டிவா போகும். இந்த சனியை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்துல சனி இருந்து உங்களுக்கு தசை நடத்துதுன்னா கஷ்டங்கள் நிறையவே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நீசம், குரு பார்வை இருந்தா நீசபங்கம், நீசபங்கம் ஆனாலும் நீசத்திற்கான பலனை முதலில் செய்யும். அந்த வகையில முதல் 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் அடுத்தது வந்து நன்மைகளை கொடுக்கும். முதல் 9 வருஷத்துல ஃபேமிலி விஷயமா கூட கஷ்டத்தை கொடுக்கும், பிள்ளைகள் வகையில கஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, மறுமணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தும். இந்த 11ஆம் பாவகத்துல சனி இருந்துச்சுனாக்க ஆரம்பத்துல அபிலாஷைகள் நிறைவேறதுல எல்லாத்துலயுமே தடையாதான் இருக்கும். ஆரோக்கிய குறைவுகள்லாம் வரும், நம்பியவங்க ஏமாத்துவாங்க, கடன் இருக்கும், லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டம், மற்றவங்களுக்கு லாபம் வரும் இவங்களால. 11ஆம் பாவகத்துல மொத்தமா நம்ம சனி இருந்தா நல்லது செஞ்சோம்னு சொல்றோம். அந்த வீட்டின் அதிபதியோட நிலைமை இங்க முக்கியம். செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுங்களேன், சப்போஸ் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கு, குருவோட பார்வையில சனி இருக்குன்னா அது எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னாக்க, சனி புக்தி வரலும் அப்ப கூட பலன் வந்து ஒரு கெட்ட பலனாவோ ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. அதாவது லாபங்கள் வரும், பணத்துல லாபம் வரும், பணம் வரும், எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகும். ஆனா ஃபேமிலி லைஃப்ல இன்னொரு தாரமோ இன்னொரு அஃபைரோ ஏற்படும், அதுதான். அதே சனி 12ஆம் பாவகத்துல இருக்கு அப்படின்னாக்க, 12ஆம் பாவகத்துல சனி இருந்தாக ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவு, சின்ன சின்ன நோய் வர்றது, குடும்பத்தை விட்டு போய் தள்ளி தனித்து இருக்கிறது, ஃபேமிலி விட்டுட்டு இவங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, வெளியூர்ல இருக்கிறது, போயிட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலை, அலைச்சல்கள்லாம் இருக்கும். ஆனா வெளியில போயிருக்கும் போது பண வருமானம் எல்லாம் வரும், தொலைதூரத்துல வசிக்கும் போது வருமானங்கள்லாம் வரும். ஆனா ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கணும். அதே போல 12ஆம் பாவகத்துல இருந்த சனி 6ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில கடன் கட்டுறது, சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரும், பம்பு வழக்குகள் கூட வரும். தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை, தனித்து இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் இந்த சனி 12ஆம் பாவகத்துல இருந்தாக அவங்களுக்கு ஏற்படுது. இதெல்லாமே ஒரு பொது பலனா சொல்ற மாதிரிதான் சொல்லியிருக்கிறார். இதற்கு வந்து பார்வை, அந்த வீட்டின் அதிபதியோட நிலைமை, இதெல்லாம் வந்து முக்கியம். அந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம், இதெல்லாமும் வச்சுதான் நம்ம முழுமையான பலனை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஒரு 70% அளவுக்கு ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். இந்த சனி தசை வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. முக்கியமா விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது வந்து தொடர்ச்சியா சனிக்கிழமையில அது வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க.
இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.